டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றிருந்தா அங்கே இருக்கிற மக்களை விரும்புகிறாங்க, அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்பினா அது ஆட்சி மாற்றம் வரும். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வருவதற்கு விரைவாக இருக்குது. நீங்களாம் பத்திரிகையால் ஊடகம்லாம் உண்மை செய்தி வெளியிட்டீங்களா, எங்களுடைய ஆட்சி தானாக மலர்ந்துடும். திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி அங்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குது. இந்த இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமத்தி அடி கொடுத்துருக்காருன்னு தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது. எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால, மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று என்ற ஒரு மமதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுக்கின்றது. இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துன்ட்டாங்க. மேற்கு வங்க முதலமைச்சராகட்டும், இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் இது பொருந்தும், சட்டமன்றத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அது வெற்றி பெற முடியும்? அதனால் அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். அது எங்கே வெற்றி? அதான் அவையில் யாருமே களத்தில் இல்லையே, இது வெற்றி இல்லையே, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை வீல திமுகக்காரே போட்டாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவையிலே போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுகக்காரர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆக கல் ஓட்டின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக பலமான கூட்டணி அமையும். அது தேர்தலுக்கு இன்னும் 13 மாதம் இருக்குது. ஏங்க இப்போ எப்படி தேர்தலில் சொல்ல முடியும்? 5ல் 1 பாகம் இருக்குதுங்க. 5 ஆண்டு என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இருக்குது. மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. பிப்ரவரி மாதம் தானே 13 மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது. தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமையும். கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்படி வெளியில் சார், அதாவது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும். உங்களையெல்லாம் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இன்னொரு 4-5 மாதம் ஆகணும், ஒரு 6 மாதம் போகணும். 6 மாதம் போனால் தான் அந்த கூட்டணி வடிவம் பெறும். ஏன்னா கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாமல் அனைத்து கட்சியுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான், புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படின்னா வாக்குகளை ஒன்றாக சேர்த்தணும். ஏன்னா திமுகக்காரர் இன்றைக்கு ஸ்டாலினே சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி, எங்கள் கூட்டணியில் அங்கே வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன், ஒரே கொள்கையாக தான் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பானே? எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி. தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் கொள்கைப்படித்தான் அந்தந்த கட்சி நடத்துவாங்க. அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நாங்களும் கூட்டணி அமைக்கிறோம்.